ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க இதோட பௌர்ணமி பற்றியும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறத பற்றியும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே அமாவாசையும் பௌர்ணமி வர்றது ஒரு வழக்கமான ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியோட துணைக்குள்ள இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்துடன் தோன்றக்கூடிய நாள் தாங்க இந்த முழு நிலவு முழுமதி பௌர்ணமி அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதில் பஞ்சாங்கத்தில் 15 திதிகள் ஆனது சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் வளர்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி தேய்பிரையில் வரக்கூடிய 15வது நாள் தாங்க அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில விசேஷ வழிபாடும் விரதமும் கொண்டதாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை நிறைய பேர் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நாளில் இவங்க விரதம் இருக்கிறது, பூஜை செய்கிறது, இது மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாமே செய்வாங்க. அதனால தான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள்லங்க அதுக்குன்னே உண்டான கோவிலில் பெரிய அளவில் திருவிழாக்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் நடக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச பௌர்ணமி எது அப்படின்னா சித்திரை பௌர்ணமி ரொம்ப விசேஷமானதுங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலும் ரொம்பவே விசேஷமானதுங்க. ஏன்னா அந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. யாருக்குமே அன்னக்குறை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் நமக்கு ரொம்பவே நல்லா தெரியுங்க. ஏன்னா இந்த நாளில் தான் நம்ம கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கொண்டாடுறோம். அடுத்ததான் மாசி மாத பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி, இது மாதிரி நிறைய பௌர்ணமி இருக்குதுங்க. இது எல்லாமே விசேஷமானதாக தான் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒவ்வொரு வழிபாட்டுகளை நமக்கு சொல்ற விதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பௌர்ணமிகள் எல்லாமே தெரியுங்க. அந்த விதத்துல இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்பவே விசேஷமானதா இருக்குதுங்க, முக்கியமானதும் கூட. இந்த மாதிரி பௌர்ணமி என்னன்னைக்கெல்லாம் வருதோ அந்த நாள்ல நம்ம கோவில்லையும் வீட்லயும் பூஜை செய்யலாங்க. இந்த மாதிரி பௌர்ணமி பூஜை செய்யறது மூலியமா நமக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும். கூடவே இந்த பௌர்ணமி நாள் ரொம்பவே நல்ல நாளுங்க. இது சுபமான நாளா சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் வீடு குடி போகிறது, பால் காய்ச்சறது, இல்லைன்னா கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா நிச்சயதார்த்தக்கோசரம் தேதி குறிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கூட இந்த நாளில் செய்யலாங்க. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பௌர்ணமி நாளில் ஆரம்பிக்கலாங்க. இந்த மாதிரி முழு நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் நாம் புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்பவே விருத்தி அடையுங்க. அதனால தான் மக்கள் இந்த நாளில் ஆரம்பிக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் கூடி கொண்டாடுற நாளாக தாங்க இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மக்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்றது, இது மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தாங்க இந்த பௌர்ணமி நாள் நமக்கு எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுக்குது. பெரும்பாலான பௌர்ணமியில் நாம் வழிபாடு செய்கிறத விட விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே இந்த பௌர்ணமி நாளில் நிலவு வெளிச்சத்தை பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது இந்த கிரிவலம் தாங்க. மனிதனோட மனதுக்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. அதனால தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி திதியில் நம்மளோட மனம் ரொம்பவே நிறைவானதாக இருக்குங்க. நாம் பார்க்குற எல்லா விஷயமே அழகாக தெரியும். நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி தாங்க இந்த நிலவொளி அமைஞ்சிருக்கும். இந்த பௌர்ணமி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிடுங்க அன்னைக்கு. அதனால தான் இந்த நாளில் கிரிவலம் போகிறாங்க. இறையொருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. நாம் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறிடுங்க. அதனால தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. இது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறவங்க அவங்களோட வாழ்க்கையில் வறுமை பிடியில் இருந்து நீங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த நிலையை அடையிறதுக்கும் இறைவன் உதவுறாருங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த கிரிவலம் போகிறதுனால நமக்கு நிறைய விதமான பலன்களும் கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இனிமேட்டுக்காவது பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் கிரிவலம் போயிட்டு வாங்க. இது கூடவே இந்த கிரிவல பாதையில் நிறைய கோவில் இருக்குதுங்க. அம்பாள், விநாயகர், முருகர் இப்படின்னு பல கோவில் அமைஞ்சிருக்குது. ஏறக்குறைய 99 கோயில் இருக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரமம், மண்டபம் இது மாதிரியும் கூட இருக்குதுங்க. குளங்களும் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லிங்கமும் அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு திசையை நோக்கியும் இது அமைஞ்சிருக்குது. அப்படி பார்த்தா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன லிங்கம் அமைஞ்சிருக்குதுன்னா
அக்னிலிங்கம் தாங்க. இந்த அக்னிலிங்கம் வந்து கிரிவல பாதையில தென்கிழக்கு திசையில அமைஞ்சிருக்குதுங்க. சந்திரனுக்கு ஜோதி வடிவில காட்சி அளித்த லிங்கம் தாங்க இது. ஆனாலும் இது குளிர்ந்த லிங்கமா தான் இங்க காட்சி அளிக்குது. சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்துக்கு பக்கத்துல தாங்க இந்த லிங்கம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த லிங்கத்தை நாம போய் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய மன சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கிட்டு மனதுல வந்து ஒரு தெளிவு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க போய் வழிபடுறதுனால நமக்கு உடல்ல இருக்கிற பிணிகள் கூட போயிடுங்க. அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தாங்க, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அது எல்லாமே இங்க போய் நம்ம வழிபடுறது மூலியமா சரியாகிடும். அந்த வகையில இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பணவரவு வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பணம் கிடைக்குங்க. கணிசமான அளவில் உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு பணம் எல்லாம் கிடைக்குங்க. எங்கேயாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கலாம். கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது கூட கிடைக்குங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இல்லைனாலுமே கூட உங்களுக்கு தேவையான பணம் வந்து உங்கள் கைக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு சாதகமான கிரகநிலை தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாசத்துல நீங்க எந்த காரியம் எடுத்து செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து வெற்றி கிடைக்குங்க. அந்த வகையில பார்த்தா ராசியை வந்து செவ்வாய் பார்க்குதுங்க. அதனால மற்றவங்க கிட்ட கருத்து சொல்றப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க அதை புரிஞ்சிக்காம உங்களையே குத்தம் சொல்லிடுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு கம்மியா இருந்தாலுமே கூட உங்களுக்கான ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதாவது பணத்தை நீங்க ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே போய் இப்ப இந்த மாதிரி ஜுவல்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு ஆசைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான பொருட்கள் கூட ஏதாவது வாங்கிக்குவீங்க. இதோட வீடு மனை வாங்குற யோகம் கூட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வண்டி வாங்கலாம். புதுசா ஏதாவது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வைங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இருந்திருக்குங்க. அது எல்லாமே இந்த மாசம் வந்து சரி செஞ்சுக்குவீங்க. நீங்களே பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. குடும்பத்தில் அதனால் அமைதியும் சந்தோஷமும் உருவாக போகுதுங்க. பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த மாதத்தில் ஒன்று சேருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட விஷயத்தில் வந்து மூன்றாவது இருக்கிற நபரை வந்து யாரையுமே தலையிட விடாதீங்க. பிள்ளைங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க மூலியமா உங்களுக்கு கௌரவம் அதிகமாக போகுதுங்க. பிள்ளைங்க வந்து உங்களோட பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. இந்த மாதம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து புதுசாக வரன் எல்லாம் அமைய போகுதுங்க. ஏற்கனவே வரன் பார்த்துட்டு இருந்து கிடைக்கல அப்படின்னா கூட அது எல்லாமே இந்த மாதம் வந்து கிடைக்குங்க. அதனால ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஆனால் குடும்பத்தில் மட்டும் மற்றவங்களோட பேச்சு கேட்டு நடக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸால் ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரலாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க கிட்ட கோபப்படாமல் அனுசரணையாக பேசுங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களோட வேலை வந்து அதிகமாக இருக்குங்க. ஓவர் டைம் பார்க்குற சூழ்நிலையெல்லாம் வரலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வேலையை செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது பிரச்சனை சண்டை இதெல்லாம் கூட வரலாம். அதனால் உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பாங்கங்க ஆஃபீஸில். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த போட்டி எல்லாமே தீரப்போகுதுங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கு எந்த குறையும் வராதுங்க. கணிசமான நிலையில தான் இருக்கும். பணத்தை வந்து கொஞ்சம் சேமிக்க பாருங்க. அதனால பேங்க்ல கொஞ்சம் பணம் போட்டு வைங்க. இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க எதுலையாவது. சிம்மராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையுங்க. எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து நல்ல ஒரு உயர்வு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் வேலையை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருங்க. சிம்மராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகம்லாம் வருங்க. அது எல்லாமே அப்பப்போக்கி டீச்சர்ஸ்ட்டு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிறது மூலிமா பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கலாம். கூடவே வெளிநாடு மேல் படிப்பு இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாங்க. நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உடல்நல பாதிப்பு வரலாங்க. சளி காய்ச்சல் இது மாதிரி தாங்க வரும். அது எல்லாமே மாத்திரை மருந்து சாப்பிட்றது மூலிமா சரியாயிடுங்க. உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே வெற்றி அடையிறதுக்கு விநாயகரை வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே தட்சிணாமூர்த்தியும் மஞ்சள் நிற மாலையை சாத்தி வணங்குங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே தீர்ந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் மனசில் ஒரு தெளிவும் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ
வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.